ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ரிஷப ராசிக்கு புரட்டாசி மாதம், இந்த புரட்டாதி மாதம் பார்க்கும்போது பூர்வ புண்ணியமா வர சொல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஏன்னா சூரியன் பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தான அதிபதி. அதே மாதிரி அந்த சுகஸ்தான அதிபதி 5ஆம் இடத்துல போய் சஞ்சாரம் செய்வது, அது அந்த 5 கூடையனோட சேர்க்கை பெற்றிருப்பது ஒரு சிறப்புங்க உங்களுக்கு இந்த மாசம். அப்ப 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல குரு இருக்கார். உங்க ராசிக்கு 2ல குரு இருக்காரு. குரு இருந்தா பணத்தை எவ்வளவு கொடுத்தாலும் அது செலவு அழிச்சிருவார். குரு தனத்தை ஏன்னா தனக்காரகன் தனப்பாவத்தில் அமரக்கூடாது. உங்க ராசிக்கு இந்த மாதம் முழுவதும், அதாவது இந்த மாதம் முழுவதோட இந்த வருஷத்திலேயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2025 ஃபுல்லாவே அங்கதான் இருப்பாரு. அப்ப குரு அங்க இருக்கிறதுனால பொருளாதார நிலையில கொஞ்சம் பண பற்றாக்குறையும் சிக்கலையும் ஏற்படுத்துவார். அதுல மிக கவனமாக இருக்கணும். சேமிப்பு செய்வது நல்லது. ஏன்னா சேமிப்பா செஞ்சு வச்சீங்கன்னா அது ஒரு டெபாசிட்டுக்கு இது பண்ணி வச்சீங்கன்னாலும், இல்ல நீங்க ஒரு நகை வாங்கி ஒரு ஆபரணமா கூட வாங்கி, இல்ல கட்டியா கூட வாங்கி வச்சீங்கன்னா அது உங்களுக்கு இரட்டிப்பான பலனை கொடுக்குங்க. அதனால நீங்க செலவை எப்படி செய்யணும்னு செஞ்சு அதை உங்களோட உங்களோட திறமையை பொறுத்து இருக்குது. இப்படிதான் செலவு செய்யணுங்கிற ஒரு 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 வழிபா ஒரு 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 இதை நீங்க வகுத்துக்கிட்டீங்கன்னாவே என்னன்னா நீங்க ஒரு அமைப்பு போட்டுக்கணும். ஒரு செலவு செய்வதற்கு ஒரு பட்ஜெட் போட்டு, எப்படி ஒரு நாட்டுக்கு இது பண்ற மாதிரி நீங்க ஒரு பட்ஜெட் போட்டு அதை செலவு செஞ்சு எதாவது வாங்கணும் எதாவது வாங்கக்கூடாது அப்படின்னு செலவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பயனளிக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சந்திரபகவான் ஆட்சி பெற்றிருப்பது முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும். எதுலையும் ஒரு உங்களுக்கு அதாவது முயற்சி எடுக்கிறோம்னா நம்ம எதா இருந்தாலும் நல்ல ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி சுப நிகழ்வா கொடுக்கும்னு வச்சுங்களேன். அது ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல சுக்கிரன் கேது இருக்குது. அப்ப சுகஸ்தானத்துல சுக்கிர பகவான் ராசியாதிபதி போய் கேதுவோட சேர்ந்திருக்காரு. ஏதோ ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. ஏன்னா கேதுங்கிறது சிக்கலான கிரகம். அப்ப நம்ம எதுல ஆசைப்பட்டாலும் அங்க பிரச்சனையை கொடுக்கும். அப்ப நம்ம அதிக அளவில் ஆசைப்படாம இங்க கேதுவோட சேரும்போது ஆன்மீக வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு, அதாவது ஆன்மீக வழிபாடுன்னு என்ன, மகாலட்சுமி வழிபாடு, இல்லாட்டி விநாயகர் வழிபாடு, இல்லாட்டி சூரிய பகவானோட வழிபாடு. ஏன்னா சூரியனோட வீட்டுல போய் சுக்கிரன் இருக்கா. அப்ப அந்த கிரகத்தோட அதிபதியோட வழிபட்டமா எப்பொழுதுமே நல்லதுங்க. அடுத்ததாக உங்களுக்கு சூரியன் 5ல் இருப்பது, புதன் 5ல் இருப்பது புத்திசாலித்தனத்தை கொண்டு நீங்க இந்த மாசத்தை வெல்லக்கூடிய தன்மையும், 6ஆம் இடத்துல கேது இருக்கனால எதிரி நீங்க வென்றலாங்க. எதிரினால எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாத பலனாக இருக்கிறதுன்னு வச்சுங்களேன். அடுத்தது உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கனால அந்நியத்தின் மூலியமாக ஒரு தொழில் செய்யும் போது அந்நியத்தினால ஒரு லாபத்தை கொடுக்கும். சனி பகவான் 11ல் இருக்காரு. மிகப்பெரிய சனி 11ல் இருந்தா ஏதோ ஒரு ரூபத்தில் தொழில் செஞ்சு லாபத்தை ஈட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. அப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொருளாதார நிலையாகவும் சரி, குடும்ப உறவு மூலியமாக சரி, தங்களோட முயற்சியினால ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக, வெற்றி தரக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.